இப்படி ஒரு துரோகம் கூட்டணி கட்சிகளால் திமுக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன ஒரு அலையன்ஸ் பண்றதுங்கிற ஒரு எண்ணம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கலாம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. திமுகவும் அண்ணா திமுகவும் சேரணுங்கிறது தான் திராவிட இயக்க ஆர்வலர்கள் வந்து முன்னெடுத்தாங்க. 1 3 சேர்ந்தா 2 என்ன செய்ய முடியும், 2 3 சேர்ந்தாதான் 1 தோக்கடிக்க முடியுங்கிற ஒரு கணக்குக்கு இன்னைக்கும் அதுதான நிலைமை. திமுக அண்ணா திமுக ஃபைட்டை உடைச்சி ஸ்டாலினையும் எடப்பாடியும் தோக்கடிக்கலன்னா இது வந்து தேவையில்லை, பொருந்தாதுன்னு இருக்கு. தோக்கடிச்சாச்சே, ஏன் லாலுவும் நிதிஷும் சேர்ந்து பாஜகவை ஜெயிக்கல? ஏன் முலையாமும் கன்சிராமும் அதாவது மாயாவதி அவங்க சேர்ந்து பாஜகவை தோக்கடிக்கல? ஒண்ணு கூட போய் வைகோ சேர்ந்துட்டாரு, சிபிஎம் சேர்ந்தாச்சு, சிபிஐ சேர்ந்தாச்சு, காங்கிரஸ் சேர்ந்தாச்சு, IUML சேர்ந்தாச்சு, மந்திரி சபையில் இடம் பெற்றாச்சு. உங்களுக்கெல்லாம் ஒரு 5 6 போட்டாலும் 40 தாண்டியாச்சே. இந்த 40 எப்படி 25 to 30 உள்ள திமுகவும் சுமார் 20 உள்ள எடப்பாடியும் பிடிப்பாங்க? திமுக எதிர்ப்புங்கிறது இனிமே எடுபடக்கூடிய ஒரு இதாட்ட நான் பார்க்கல. அண்ணா திமுக அந்த திமுக எதிர்ப்பை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, தாவேக்காவும் அதை பண்ணிட்டாங்கன்னா அது வந்து திமுகவுக்கு வளர்ச்சியை தான் கொடுக்கும். அந்த வளர்ச்சி தாவேக்காவை தோக்கடிக்கிறதுக்கு போதுமானதான்னு கேட்டா 2 3 சேர்ந்தாதான் 1 தோக்கடிக்க முடியும். இது உள்ளாட்சி தேர்தல் வருமா வராது, இடைத்தேர்தல் வருமா வராது, பெரிய எலெக்ஷன்ல இது வரும்னு நான் கருதுறேன். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம் சார். திமுக 2026 தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை அந்த கூட்டணியை சந்திச்சாங்க. அதுக்கு பிறகு பல்வேறு அரசியல் நகர்வு நடந்திருக்கதை நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது மக்கள் வந்து திமுக வந்து கூட்டணி இல்லாமல் இருக்கணுங்கிறத விரும்புகிறாங்க, தனிச்சு போட்டிடணும், அது திமுக கூட்டணிகள் இல்லாமல் தனிச்சு திமுக போட்டின்னு விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த கருத்து உட்பட பேசியிருக்கிறாரு. திமுக தனிச்சு போட்டியிடுவதை நோக்கி நகருதா? திமுக விழுந்த 31 விழுக்காடு வாக்குல காங்கிரஸ் கான்ட்ரிபியூஷன் இல்லை, பிசிக கான்ட்ரிபியூஷன் இல்லை, மதிமுக கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னு தெளிவாக ஒரு கணக்கை போடுறாங்க. IUML கான்ட்ரிபியூஷன் இருக்கு, அது முஸ்லீம் சமுதாயமா இருக்கு. நம்ம தெளிவாக பார்க்கும்போது IUML ஆர் அதர்வைஸ் ட்ரெடிஷ்னல் DMK முஸ்லீம்ஸ் வாட் எவர் மேபி அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்குங்கிறது நம்ம நெஹ்ருக்கு வெற்றி, அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு வெற்றி, உதயநிதி ஸ்டாலினுக்கு வெற்றி, சேகர்பாபுக்கு வெற்றி, இன்னும் பல தொகுதிகள் நம்ம கணக்கெடுத்து சொல்கிறாங்க. தெளிவாக பல பூத்து வயசே அதை வந்து நம்மக்கிட்ட உரையாடக்கூடிய ஈழத்தமிழ் நண்பர்கள் கூட தெளிவாக அதை சொல்கிறாங்க. அவங்க சிவனேந்திரனா ஒரு தம்பி கூட சொல்கிறாரு. பல ஈழத்தமிழ் நண்பர்கள், சைனா அங்கே இருக்கவங்களாம் ரொம்ப ஈழத்தமிழர்கள் வந்து தமிழ்நாடு அரசியலை ரொம்ப நுணுக்கமாக பார்க்குறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு லீடர் இருக்காங்க என்றாலும் கூட அவங்க பறந்துபட்டு எல்லா விஷயங்களையும் மைக்ரோவாக பார்க்குறாங்க. அவங்களுக்கு சீமானியும் பிடிக்குது, மோடியும் பிடிக்குது பெரும்பாலான ஆளுங்களுக்கு அங்கே ஈழத்தமிழர்கள் மத்தியில். ஏன்னா இந்திரா காந்தி அந்த குடும்பம், ராஜீவ் காந்தி குடும்பம், அவங்களுக்கு அது ஒரு எதிர்ப்பு இருக்குது. பட் அவங்க எல்லா விஷயங்களையுமே மைக்ரோவாக ரொம்ப பெரிய அளவில் பார்க்குறாங்க. அவங்களே எனக்கு பல டீட்டெயில்ஸை கொடுக்குறாங்க. நம்ம டீமில் உள்ள நம்ம நண்பர்கள் எடுத்த அந்த இதுவும் வந்து தெள்ள தெளிவாக IUML கான்ட்ரிபியூஷன் இருக்குது. மற்ற காங்கிரஸ், விசிக, மதிமுக கான்ட்ரிபியூஷனுங்கிறது வந்து கம்யூனிஸ்ட்டுக்கு இருந்தால் தானே கான்ட்ரிபியூட் பண்ணுறது, சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். இல்லவும் இல்லை, கான்ட்ரிபியூஷனுங்கிறது வந்து ஏடாகூடமாக பேசி அதை கெடுத்தது தான் சண்முகம் பண்ண வேலை. அவங்களுக்கு பெரிய செல்வாக்கு இல்லை கம்யூனிஸ்டுகளுக்கு. ஏன்னா ஜெயலலிதா வந்து 2009 3 சீட்டு கொடுத்தாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததும் ஒரு சீட்டுன்ட்டாங்க. ஏதோ ஒரு சீட்டை ஒத்துக்க முடியாதுன்னாங்க. என்ன ஓட்டு எடுத்தாங்க? 1/2% கீழே தானே எடுத்தாங்க. மக்கள் நல கூட்டணியில் என்ன எடுத்தாங்க? ஸோ கம்யூனிஸ்ட்டுக்கு அது பெரிய செல்வாக்கு இல்லை. பட் அந்த லீடர்ஸ் தியாக வரலாறு உள்ளவங்க, அவங்க தியாக வரலாறு நான் மதிக்கிறேன், அது நான் என்றைக்குமே அதை மதிக்கக்கூடியவன். பட் செல்வாக்கு வளையம்ங்கிறது அவங்களுக்கு பெருசாக இல்லை. ஸோ இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன ஒரு அலையன்ஸ் பண்ணுறதுங்கிற ஒரு எண்ணம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கலாம். நாங்களா யாரையும் இது பண்ண மாட்டோம், அவங்களா போனால் தடுக்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது வந்து திமுக வந்து ஒரு லெவலில் இந்த கூட்டணி கட்சிகள் இனிமேல் வந்து காம்பினேஷன் கம்யூனிஸ்ட் தான் திமுகவின் வெற்றி காரணம். அதை அடித்து காலி பண்ணது ராகுல் காந்தி. எல்லா ஸ்டேட்டுகள்லையும் எல்லாத்தையுமே அந்த காலி பண்ணிக்கிட்டு, இந்தியா கூட்டணியில் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் மட்டும் இருக்குன்னு நினைக்கக்கூடிய அந்த தன்மைக்கு பாரசைட் காங்கிரஸ் தான் ஒரு காம்பினேஷன் கூட்டணி இல்லாமல், ஒரு மீட்டிங் இல்லாமல் எல்லாம் பண்ணது வந்து ராகுல் காந்தி தான். இப்போ திறம்பட அதை செய்து முடிச்சிட்டாப்புல. அப்போ மீண்டும் வந்து அந்த கட்சிகளோட கூட்டணி என்னங்கிற அந்த காங்கிரஸ், பிசிக, சிபிஎம், இவங்களுடைய மதிமுக, இந்த
வேதனையின் வெளிப்பாடு தான். இதை திமுக தெள்ள தெளிவாக உணர்றாங்க. இப்போ ஒரு பாயிண்ட்ல மட்டும் விஜய் அவங்க நல்லிஃபை பண்றாங்க. 2021 ஸ்டாலின் பெற்ற ஒரு பெரிய வெற்றியை நீங்க பெறல. தனியாட்சி 2006ஆம் ஆண்டு கலைஞர் வந்தாலும் கூட அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கலாம் கூட அவரை முதல்வர்னு சொல்லி ஒரு 2/3 எம்எல்ஏக்கள் ஜெயித்துட்டாங்க. உங்களை முதல்வர்னு சொல்லி 108 பேர் தான். டபுள் என்ட்ரி, நீங்க 2 தொகுதி, ஓகே 108 சீட்ல நீங்க ஜெயித்திருக்கீங்க. ஸோ நீங்க 2021 கலைஞர் 21 ஸ்டாலின் மாதிரியோ 2006ஆம் ஆண்டு கலைஞர் மாதிரியோ ஒரு ஃபுல் பிளட்ஜ்டு சிஎம் கிடையாது. நீங்க ஒரு 4 பார்ட்டி கொலிஷன் தான். அதுல 3 கட்சிகள் எங்களை முதல்வர்னு சொல்லி வந்தவங்கள தான் வச்சிருக்கிறீங்க. உங்களை அவுட் சைடு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களும் எங்களை முதல்வர்னு சொல்லி 4 சீட்டு ஜெயித்தவங்கள தான் வச்சிருக்கீங்க. நாளைக்கு உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய மதிமுகவும் எங்களை முதல்வர்னு சொல்லி ஜெயித்தவங்க வச்சிருக்கீங்கன்னு நீங்க 21 ஸ்டாலின் மாதிரி ஒரு முழுமையான தலைவர் அல்லங்கிறத நல்லிஃபை பண்றதுக்கு கலைஞர் ஸ்டாலின் ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரி நீங்க தனியாட்சி நடத்தல, அது 4 கட்சி கூட்டணி தாங்கிறதுக்கு மட்டுமே இந்த கட்சிகளை பயன்படுத்துறாங்களே தவிர இந்த கட்சிகளின் துரோகங்களும் அயோக்கியத்தனங்களும் கூட இருந்த குளிபறிப்பும் தன்மைகளும் ஸ்டாலினுக்கு புகழ்ல சண்முகம் போன்றவங்கெல்லாம் பொறாமை காழ்ப்புணர்ச்சி இதெல்லாம் பெற்றதும் அவங்களுக்கு தெள்ள தெளிவா தெரியும். இப்பதான் முரசில சண்முகத்தை பற்றி எழுதுறாங்க. நான் அப்பவே அவருக்கு பாடி லாங்குவேஜ் அவர் ஸ்டாலினை பற்றி பேசுறதெல்லாம் சொல்லும் போது இவர் சிபிஎம் தாண்டி ஸ்டாலின் மேல வன்மம் இருக்கிறாரு. என்ன வன்மமோ, ஜாதிய வன்மமோ, என்ன வன்மம்னு தெரியல, சண்முகத்துக்கு ஸ்டாலின் மேல வன்மம் இருக்குங்கிறத நான் அப்பவே கண்டுபிடிச்சு சொன்னேன். இப்பதான் முரசொலியில ரொம்ப லேட்டா கும்பகர்ணம் மாதிரி தூங்கி முடிச்சுக்கிட்டு இப்பதான் முரசொலியில எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பொசிஷனுக்குள்ளதான் ஏற்கனவே இருந்த கூட்டணி கட்சிகள் அவங்க கூட இருக்காங்க. ஸோ அது ஒரு காம்பினேஷன் கமிஷன்ல ஜெயித்த அணி. ஆக்சுவலா டு பி ஃப்ராங்க்லி அட்மிட், நான் கூட இந்த மாதிரி ஒரு இதை எதிர்பார்க்கல. உள்ளுக்குள்ள இப்படி ஒரு துரோகம் கூட்டணி கட்சிகளால திமுக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் அது இருந்திருக்குது. ஓகே, நம்ம என்ன நினைச்சோம், அவங்களுக்கு வாஸ்ட் அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த் இருக்கனால கொஞ்சம் பாதிச்சாலும் அது தாக்கு பிடிச்சிரும், அது 40 விழுக்காடு வந்தாலே சீட் கன்வெர்டபிலிட்டி புது கட்சிக்கு வராதுங்கிற லெவல்ல நம்ம நினைச்சோம். அது இந்த அளவுக்கு 31க்கு ஸ்டாலினை புல் டவுன் பண்ணி 35க்கு புது கட்சி அவங்க 108 சீட்டை கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஐ ஆனஸ்ட்லி அட்மிட். சரிங்க சார், இப்போ இன்னொரு பக்கம் சிபிஎம் சார்பாக நேற்று ஒரு புகைப்படம் வெளியிட்டிருந்தாங்க. அதிமுக ப்ளஸ் திமுக ப்ளஸ் பாஜக அப்படின்னு சொல்லி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. கொள்கை புடலங்காய் அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சு இந்தியா ஃபுல்லா பாஜக வளர்றதுக்கு இந்த புடலங்காய் கம்யூனிஸ்டுகள் தான் காரணம். பிற்போக்கு சக்திகளான கம்யூனிஸ்ட் தான் காரணம். மோடியோட பெரிய வெற்றிக்கும் இந்து தர்மத்துக்கும் சனாத தர்மத்துக்கும் இந்திய தர்மத்துக்கும் பெரிய வளர்ச்சியை கொடுக்கிறது இந்த இடதுசாரி சகோதரர்கள். உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை. ஒரு தாழ்லிங்க நாடார் தொண்டா நாட்டு, சனாதன தர்மத்தை மதிக்கக்கூடிய நாட்டு, அதை காப்பாற்றக்கூடிய நாட்டு, அதற்கு சார்பாக நிற்கக்கூடிய நாட்டு இந்த கம்யூனிஸ்ட் சகோதரர்களுக்கு என் நன்றியை தாராளமாக தெரிவிச்சுக்கிறேன். நீங்க கர்நாடகாவில் இப்படித்தான் பாஜக எதிர்ப்புன்னு அவ்வளவு முளமாரித்தனங்களையும் அயோக்கியத்தனங்களையும் அரசியல் அநாகரிகங்களையும் பண்றது. கடைசியில் என்னாச்சு, இந்துக்கள் மத்தியில் பாஜகவுக்கு பெரிய செல்வாக்காய் இன்னைக்கு மக்களவை தேர்தலில் பாஜக பெருசாயிடுச்சு. அதே மாதிரி பீகார்ல இந்த மாதிரி தான் எதுக்கு எடுத்தாலும் பாஜக எதிர்ப்புன்னு. அதே மாதிரி யூபியில இந்த ஸ்டேட்டுகள்லாம் நிலைமை என்னாச்சு, உங்க பாஜக எதிர்ப்பு காலியாகி பாஜக நம்பர் 1 பார்ட்டியா இந்த 3 ஸ்டேட்லயும் வந்துடுச்சு. ஒன்று வெஸ்ட் பெங்கால்லையும் இதே நிலைமையில இன்னைக்கு கம்யூனிஸ்டுகளை மம்தா வீழ்த்த பாஜக அங்க சுதந்த அதிகாரி ஒரு பெரிய நாளைக்கு ஒரு பிஎம் டெசிக்னேட்டுங்கிற அளவுக்கு ஒரு திறமையான ஒருத்தர் அங்க பாஜகவை கைப்பற்றி பாஜகவில் முதல்வராகி வந்திருக்காரு. மகிஷானி ஒரு ஓபிசி கம்யூனிட்டியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு பிராமின், அவர் பெரிய அளவில் இருக்கார். இதுக்கெல்லாம் கம்யூனிஸ்டுகள் தான் காரணம். ஆக இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேயும் உங்களுடைய அரசியல் பச்சவந்தித்தனம், அரசியல் அணிமாறக்கூடிய தன்மை, அரசியல் பிற்போக்குத்தனத்தை மறைக்கிறதுக்கு நீங்க சொல்லக்கூடிய சாக்கு பாஜக வந்துடும். ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு, அவர் என்னங்க வந்துட போறாரு? இல்ல பாஜக பிளஸ் அதிமுக பிளஸ் திமுக அப்படின்னா கொள்கை புடலங்கள் 3 பேரும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அந்த புள்ளியில சொல்ல வராங்களோ? அரசியல் களத்துக்குள்ள ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸுக்கு எதிராக பாஜகவும் கம்யூனிஸ்டும் மேடையில் ஏறாம கைகோத்தாங்க. விபி சிங் பின்னாடி உண்மை நிலைமை யூபிலெல்லாம் அதான் நடந்தது. அப்போ நீங்க பாஜகவை ரொம்ப கடுமையா தீண்டத்தகாத கட்சி, அது இது இரட்டை உறுப்பினர்னு மொராஜி தேசாய் கவர்மெண்ட்டை காலி பண்ணல இருந்து அத்தனை அரசியல் பிற்போக்குத்தனங்களையும் பண்ணி தான் பாஜக இன்னைக்கு பெரிய இடத்துக்கு கம்யூனிஸ்ட் சகோதரர்கள் கொண்டு வந்திருக்காங்க.
அதுக்கு தான் அந்த சகோதரர்களுக்கு நான் நன்றி தெரிவித்தேன். இரட்டை உறுப்பினர் பிரச்சனையை மொரார்ஜிக்கு எதிராக பண்ணீங்க, வாஜ்பாய் அத்வானிக்கு எதிராக மொரார்ஜி கவர்மெண்ட்டை பண்ணீங்க. அதுக்கு பிறகு விபி சிங் கூட இருக்கும்போதும் பாஜக ஆகாதுன்னு பண்ணீங்க யூபியில். என்ன நிலைமைங்கிறதுக்காக தான் தமிழ்நாட்டிலையும் இந்த நிலைமை, தமிழ் மண்ணில் இந்துக்கள் எழுச்சி வரும்போது கம்யூனிஸ்டுகளோட இந்த இந்து விரோத போக்குக்கு ஒரு பதிலடி கிடைக்குங்கிறதான் என்னோட பார்வையாக நான் இதை வச்சேன். நீங்கள் இப்போ கேட்குறது திமுக அதிமுக பாஜக சேர்ந்தா என்னன்னு, இதை ரெண்டு விதமாக பார்க்கணும். பாஜக வேண்டாம், திமுகவும் அதிமுகவும் சேரணுங்கிறது தான் திராவிட இயக்க ஆர்வலர்கள் முன்னெடுக்கிறாங்க. நம்ம எந்த கருத்தையும் மறைச்சிக்கிட்டு பூனை கண்ணை மூடிட்டுனா பூலோகம் இருண்டு போகுமான்னு நம்ம ஆசையை திணிக்கல. என் தம்பி செந்தில்வேல் இருக்கிறான், அவன் இப்போ திராவிட இயக்க சிந்தனையாளர், ஒரு பெரிய இதாவில் என் தம்பி. அவன் என்ன சொல்கிறான், இஸ்லாமியர் ஓட்டும் நமக்கு வரும், திமுகவும் அதிமுகவும் சேரதில் தப்பு இல்லைன்னு ஒரு கருத்தை வைக்கிறாப்புல. பட் அவருக்கு கணக்கில் பாஜக கிடையாது. தம்பி ராஜீவ்காந்தி இருக்காப்புல, அவர் தான் ஒரு விவாதத்தில் முத திமுக அதிமுகன்னு நான் இருக்கும்போது அந்த தம்பி ப்ராக்டிக்கலாக சொன்னாப்புல. தம்பி ராஜீவ்காந்தி அதை ஸ்ட்ராங்காக பேசினாப்புல. அவரும் திமுக அதிமுக ரெண்டு திராவிட கட்சிகள் இணையறதுல என்ன இதுன்னு சொன்னாப்புல. இப்போ இதில் ரெண்டு கருத்து இருக்குது. திமுகவும் அதிமுக மட்டும் இணைஞ்சா முஸ்லீம் லீக்கு கூட திமுக அதிமுக கூட வரலாம், பிசிகா கூட திமுக அதிமுக கூட வந்துடலாம். ஆனால் ஏன் காங்கிரஸ் கூட இதுதான் ஜெயிக்கணும் இங்கே வந்துடுவான். அவனுக்கு சதையிற்கு இடத்துல கத்தி ஆடுங்கிற மாதிரி திமுக அதிமுக தான் ஜெயிக்கணும்னு காங்கிரஸ்காரன் கூட தாவேக்கா விட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட இது இல்லாமல், ஏன்னா இந்த ஆளை தூக்கி போடணும், யாரை மாணிக் தாகூரை தூக்கி போடணும், அவன் தூக்கி போட்டுக்கிட்டு இதுதான் ஜெயிக்கும் நம்ம வந்துடுவோம்னு காங்கிரஸ்காரன் கூட வந்துடுவான். ஸோ இந்த இடம் திமுக அதிமுக இணையணும், அது மதசார்பற்ற இணைப்பாக இருக்கணும்னு ஒரு தரப்பு மூவ் பண்ணுறாங்க. உண்மை. நான் திமுக அதிமுக மோடி லீடர்ஷிப்பில் இணையணும்னு நான் ஆசைப்படுறேன். எனக்கு எப்படியாவது மோடிக்கு 4வது முறை இங்கே எம்பி சீட்டு ஜெயித்துறணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு, என் சிந்தனைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு நான் டெல்லி தலைவர்களை நாளைக்கு போய் சந்திக்கும் போகும்போது கூட அதைத்தான் சொல்ல போகிறேன். திமுக அதிமுக இணைஞ்சு நம்ம மோடி பிரதமர்னு சொன்னால் நம்ம 38 சீட்டு கண்டிப்பாக ஜெயித்துருவோம். 39 சீட்டு டிஎம்கேல ஒரு கிறிஸ்டின் கேண்டிடேட்டு, ஒரு வெயிட்டான ஒரு கிறிஸ்டின் கேண்டிடேட்டை போட்டு விட்டோம்னா ஏன் முன்னாடி கலன் டேவிட்சன் ஜெயித்தாங்க. அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு இந்துக்கள் மத்தியில் அக்செப்டன் உள்ள ஒரு அம்மையார் தான் கலன் டேவிட்சன். அந்த மாதிரி ஒரு கிறிஸ்டின் கேண்டிடேட் போட்டால் 39 அடிச்சிடலாங்கிறது தான் என்னோட ஒரு தேரி, எதிர்பார்ப்பு. பட் இந்த இடத்துக்குள்ள இதை தாண்டி ஒர்க் அவுட் ஆகக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுக அதிமுக முஸ்லீம் லீக் உள்ள எடுத்துடலாம், பிசிகா உள்ள எடுத்துடலாம், பாமக இருந்தால் பாமக இருக்கட்டு. இப்படி இந்த மதசார்பற்ற இதுக்குள்ளேயே கிரெடிபிலிட்டியோட போகக்கூடிய கட்சிகள் சிபிஎம் சிபிஐ என்னோட கொள்கைக்கு எதிரான அவங்கள மறிச்சாங்க கூட மதசார்பற்ற கிரெடிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கு. அதுல சிபிஎம் இல்லைன்னா சிபிஐ வரும், பொன்னாக்குன்னு சொல்லக்கூடிய இவர் வரலன்னா இதான் இந்த மாதிரி திமுக அதிமுக இணைவதுங்கிறத அரசியல் மோசடின்னு வைகோ சொல்றாரு. திமுக அதிமுக கூட இணைஞ்சா அதுல வந்தாதான் ஜெயிக்க முடியும்னா அதுல எல்லாருமே வருவாங்க. அப்படி வந்தா ஜெயித்திரலான்னு மோடி அதுக்கு தலைமை தாங்கி வரணும்னு நான் ஆசைப்படுறேன். அது ஜெயிக்கும்னா அந்த இடத்துல காங்கிரஸ்காரனே வந்துடுவான். அவன் லாபம் தானே குறி அரசியல்வாதிக்கு. அந்த வகையில கொள்கை புடலங்காய் தெருப்பொழுதுன்னு சண்முகம் சொல்றாருன்னா அந்த இடத்துக்குள்ள நான் அரசியல்வாதிக்கு மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ் தான் லாபம் தான் குறிங்கிறது தான் பார்வையா வைக்கிறார். சரிங்க, இந்திரா காந்தி அம்மையார் தானே கலைஞர் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணாங்க, என்னெல்லாம் சொன்னாங்க, என்னெல்லாமே சொன்னார் கலைஞர். இதே இந்திரா காந்தி அம்மையார் காலில் விழாத குறையா கையை பிடிச்சிக்கிட்டு அழுது கெஞ்சி என் ஆட்சியை நீதாயா காப்பாற்றணும்னு காலில் விழுந்தாங்க. ஆலிவர் ரோட்டில் இந்திரா காந்தி அம்மையார் விவிகிரியை ஜெயிக்க வைக்கிறது காலில் விழுந்தாங்க. ஜோதிமணி அம்மையார் உண்மை, மாணிக் தாகூர் உண்மை, யாரு இவர் மந்திரி யாரியா இப்போ இவர் டான்ஸ் எல்லாம் ஆடினார் அந்த மாதிரி விஸ்வநாதன் ஐயா உண்மை, உண்மை யாரும் மறுக்க முடியாது. கலைஞர் காலில் விழுந்துதான் தன் பதவியும் பிரசிடென்ட் கேண்டிடேட் இதையும் காப்பாற்றிக்கிட்டாரு இந்திரா காந்தி அம்மையார். அப்புறம் டிஸ்மிஸ் பண்ணாங்க. அப்புறம் டிஸ்மிஸ் பண்ணி அந்த இது நடந்ததை கலைஞர் முரசில் எழுதாத நாளே கிடையாது. என்னாச்சு, நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு போயிட்டாரு. ஏன் மதுரை கார்பரேஷன் எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் டிஎம்கே, ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே, செகண்ட் டிஎம்கே, தேர்டு காங்கிரஸ். கலைஞர் உடன்பிறப்பே 2வது இடத்தில் வந்த திமுகவும் 3வது இடத்தில் வந்த காங்கிரஸும் சேர்ந்தால் முதல் இடத்தில் வந்த எம்ஜிஆரை தோற்கடிக்கலாம். இத்தனைக்கும் எம்ஜிஆர் சென்னையில் கார்பரேஷன்லாம் வைக்க பயந்துட்டார், கலைஞர் தான் ஜெயிப்பாருன்னு. தஞ்சாவூர்லாம் வைக்க பயந்துட்டார், அது வேற விஷயம். ஆனால் கலைஞர் எழுதுறாரு, தஞ்சாவூர் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுமே
அன்பில் தர்மலிங்கம் தோத்து போறாரு. மூப்பனாருக்கு ஆதரவாளர் சிங்கார வடிவேலுன்னு இன்னொரு கல்லர் வந்து அங்க ஜெயித்து வந்துடுறாரு. ஜெயித்தது வந்து அவர் எம்ஜிஆருக்கு நன்றி தெரிவிக்கிறாரு. இத்தனைக்கும் எம்ஜிஆர் ஆதரவெல்லாம் கேட்காம தான் மூப்பனார் பிளே பண்ணாரு. ஆனா ஜெயித்ததும் சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆருக்கு சிங்கார வடிவேல் நன்றி தெரிவிக்க போயிட்டாரு. உடனே கலைஞர் எழுதுறாரு, எப்படி நாம ஜெயிக்க முடியும், காங்கிரஸ் ஆதரவும் அதிமுக சேர்ந்து நிற்கும் போது 1-3 சேர்ந்தா 2 என்ன செய்ய முடியும், 2-3 சேர்ந்தாதான் 1 தோக்கடிக்க முடியுங்கிற ஒரு கணக்குக்கு கலைஞர் அதை எழுதுறாரு. இன்னைக்கும் அதுதானே நிலைமை. யாரு 1? வைக்கோண்ட கேட்கிறேன், யாரு 1? மெஜாரிட்டி இல்ல. ஸ்டாலின் 2021 பெற்ற வெற்றியை பெறல, அதுல கலங்கப்பட்ட வெற்றி தான் விஜய்க்கு. ஆனா ஓட்டு கணக்குல யாரு 1? 35 விழுக்காடு. எம்ஜிஆரோட 4.6 அதிகம், 77 எம்ஜிஆரை விட. நம்பர் 1 விஜய். 1 கூட போய் வைகோ சேர்ந்துட்டாரு, சிபிஎம் சேர்ந்தாச்சு, சிபிஐ சேர்ந்தாச்சு, காங்கிரஸ் சேர்ந்தாச்சு. 90% சேர்ந்தான்னு நிற்க போறாங்க. ஐயுஎம்எல் சேர்ந்தாச்சு, மந்திரி சபையில் இடம் பெற்றாச்சு. உங்களுக்கெல்லாம் ஒரு 5-6 போட்டாலும் 40 தாண்டியாச்சே. இந்த 40 எப்படி 25-30 உள்ள திமுகவும் சுமார் 20 உள்ள எடப்பாடியும் பிடிப்பாங்க? தனித்தனியா அப்படி பிடிச்சிட முடியும்? அரசியல் லாபத்துக்கு தானே பண்றான், எல்லாம் தோக்கத்துக்கு அரசியல் பண்றான். நீ வந்து விஜய் திமுக அதிமுக ஃபைட்டை உடைச்சி ஸ்டாலினையும் எடப்பாடியும் தோக்கடிக்கலைன்னா இது வந்து தேவையில்லை, பொருந்தாதுன்னு இருக்கு. தோக்கடிச்சாச்சே. ஏன் லாலும் நிதிஷும் சேர்ந்து பாஜகவை ஜெயிக்கல? ஏன் முலையாமும் கன்ஷிராமும், அதாவது மாயாவதி, அவங்க சேர்ந்து பாஜகவை தோக்கடிக்கல யூபியில? என்ன கணக்கு? நம்பர் 1ங்கிறது முழுமையான 1 இல்லை. நம்பர் 1 தான். ஆனா ஸ்டாலின் மாதிரி, ஏற்கனவே ஸ்டாலின் இருந்த மாதிரி, ஜெயலலிதா இருந்த மாதிரி, எம்ஜிஆர் இருந்த மாதிரி தெளிவான காங்கிரீட்டான ஒரு ஆதரவு வளையத்தை பெற்ற 1 இல்லை. பட் அவங்க தான் நம்பர் 1. 1க்கும் 2க்கும் இடையில உள்ள வித்தியாசம் அதிகரிக்கூடிய அளவு. 2 கூட இருந்த மதிமுக, சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல், விசிக, காங்கிரஸ் எல்லாம் கலத்தி விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் போறாங்கன்னு தெரியாது. இந்த கட்டத்துக்குள்ள இயற்கையான ஒரு அலைன்ஸ் தானே 2-3 சேர்றது. பட் அது இடைத்தேர்தலில் வந்துடும் நான் சொல்லலை. அது உள்ளாட்சி தேர்தலில் வரும்னு சொல்லலை. உள்ளாட்சி தேர்தலில் இவங்க என்ன பார்ப்பாங்க? திமுக தரப்புல 4 இருந்து என்ன சொல்லுவான்? அது விஜய்க்கு ஓட்டு, 1 டைம் ஓட்டு போட்டவன்லாம் ஏன் போட்டோன்னு சொல்றான். அது நிற்காது, அது ஓடிரும் அப்படின்னு தான் சொல்லுவான். ஓடுமா நிற்காதாங்கிறதுக்கு அடுத்த எலெக்ஷன் வந்து எவிடன்ஸ் வந்தா தானே தெரியும். அடுத்தால ஒரு பெரிய எலெக்ஷன்ல சான்ஸ் எடுத்தா மாட்டிக்கிடுவீங்களே. எடப்பாடி என்ன சொல்றாரு? காவிரி பிரச்சனையில எதிர்கட்சி உதயநிதி ஸ்டாலினும் ஆளுங்கட்சி விஜயும் தமிழர்களுக்கு துரோகம் பண்றாங்க, நான் தான் மேகதாதுல தப்பு பண்றாங்கன்னு அடிச்சு நிக்கிறேன், நான் தான் நிக்கிறேன், அவங்க 2 1, அவங்க 2 காங்கிரஸ் கூட்டணிக்காக அலைகிறாங்கன்னு அவர் வந்து டைம் பீயிங் ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கிறாரு. யதார்த்த நிலைமை என்ன? அவருக்கு இடம் 3வது. அவருக்கு இடம் 3வது போனவரால இவரு சிவி சண்முகத்தால பாதிப்பு உண்டு, கடம்பூர் ராஜால பாதிப்பு உண்டு, எஸ்ஐக்கு சுப்பையால பாதிப்பு உண்டு. எங்க ஊருக்காரர் ரொம்ப நல்ல மனுஷன். நான் நேரில் ஒரு கோயிலில் பார்க்கும்போது பண்ணி இஸ் எ வெரி நைஸ் மேன். நம்ம அது மறு வருஷம் ஆனாலும் கூட அவர் எல்லா ஜாதியும் அவரை ஆதரிக்கக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு இருக்கு. அவரால் பாதிப்பு உண்டு. இவர் ஜெயக்குமார் பெருந்துறை, அவரால் சிறு பாதிப்பு இருக்கு. மரகதம் குமாரவேலு, கடலூர் சம்பத் வன்னியர் சமூகம், அவரால் பாதிப்பு இருக்குது. இந்த சங்கராபுரமா சங்ககிரியா சங்கராபுரம் எம்எல்ஏ, அவரு கட்சி அலுவலகத்திலே இவர் சிவி சண்முகம் படத்தை வச்சு சண்முகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடப்பாடி படத்தை அகற்றுறாரு. ஸோ இதெல்லாம் எடப்பாடியை பாதிக்கும். அப்போ ஏற்கனவே உங்களால் ஸ்டாலின் விஜயை தோற்கடிக்க முடியலை. தோற்கடிச்சிங்க 53 தொகுதியில் தோற்கடிச்சது ஒரு மரியாதை தான். தமிழக அரசியல் வந்து யூபி பொலிட்டிக்ஸ் மாதிரி, பீகார் பொலிட்டிக்ஸ் மாதிரி, இது கர்நாடகா பொலிட்டிக்ஸ் மாதிரி டேன் ஆகிட்டு இந்த உண்மையை மறைச்சிக்கிட்டு என்ன அரசியல் பேசிகிட்டு இருக்குது? உண்மையில உங்களுக்கு தெரியணும். அதை தெரிஞ்சுக்கிட்டே போய் சொல்றீங்க. வைகோண்ட மேல நமக்கு பெரிய மரியாதை, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பெரிய இல்ல. அந்த புள்ளியில தான் இப்ப அதிமுக வந்து திமுக எதிர்ப்புகளை குறைச்சிட்டு வராங்களா? இப்போ மேதாவி விவகாரமா இருக்கட்டும், அல்லது இப்போ அண்மையில் நடந்த சட்டமன்றங்கள விஷயங்களா இருக்கட்டும், திமுக எதிர்ப்பை அதிமுக கைவிட்டுருச்சு, வெறும் தாவேகாவை பற்றி விமர்சனம் மட்டும் தான் கூர்மையாக வைக்கிறாங்க. இப்போ அதுலேருந்து அதிமுகவுடைய எதிர்ப்புங்கிறது மழுங்குதா? தோத்து போன திமுகவை எதிர்த்து என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1973 திண்டுக்கல் எலெக்ஷனில் திமுக 3வது போகுது, கோயம்புத்தூர்லேயும் 3வது போகுது, கோயம்புத்தூர் மக்களவையிலையும் 3வது போகுது. அதுக்கு பிறகு மக்களவை தேர்தலில் ஜனதாவும் திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் நிற்கிறாங்க. அதிமுக காங்கிரஸ் பெரிய வெற்றி பெறுது. திமுக 16% வாக்கெடுத்து தமிழக அளவில் தோக்குது. தமிழக அளவில் தோத்த பிறகு
திமுக நீங்க அடின்னு அடிச்ச பிறகு சட்டமன்ற தேர்தலில் திமுக 24.8 ஆகி ஒரு 16ல இருந்து ஒரு 8 விழுக்காடு ஓட்டு திமுக உயர்ந்துட்டானே. அப்ப நீ யாரை ஒருத்தனை தோக்கடிச்சாலும் அவனை வன்மத்தோடும் காழ்ப்புணர்ச்சியோடும் நியாயத்துக்கு புறம்பாட்டும் திரும்ப திரும்ப அடிக்கும் போது அந்த தோத்து போன அவர் மேல சிம்பதி தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு சிம்பதி தான் இன்னைக்கு ஸ்டாலின் மேல வந்துட்டு இருக்குது. இப்போ நீங்க திமுக எதிர்ப்புன்னு என்னமோ ஒன்றும் அரசியல் நடத்தி யாரும் லாபம் பார்க்க முடியாது. திமுக எதிர்ப்பை அதிகமாக கூர்மைப்படுத்த மக்களவை தேர்தலில் ஒரு ஆசைக்கு ஒரு தம்பி ஆசை தம்பி மட்டுமே ஜெயித்த திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் கலைஞர் முதல்வர்னு 48 சீட்டும் 24.8 விழுக்காடு வாக்கும் பற்றி எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் வித்தியாசம் இல்லை. சென்னையில் கலைஞர் தான் மேலு, தஞ்சாவூரில் கலைஞர் தான் மேலு, வடற்காடு தென்னார்காட்டில் வன்னியர்கள் ஆதரவில் கலைஞர் எம்ஜிஆரோட பெரிய ஆளுங்கிற ஒரு தோற்றம் வந்துட்டுன்னா தோத்து போன கலைஞரை அடின்னு எல்லாரும் அடிக்கும் போது ஒரு சிம்பதியா மாறிச்சு. நீங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கலைஞருக்கு 71ல் 50 விழுக்காடுக்கு மேல வாக்கெடுத்தவர் எம்ஜிஆர் போனதும் 25க்கு போயிட்டாரு. அது நம்ம ஏத்துக்கிறோம். ஆட்சி அதிகாரத்தில் இருந்த 89ல் இருந்தவர் அந்த இடஒதுக்கீட்டுல ஜாதிவாரி கணக்கெடுக்காம தப்பு பண்ணதும் கீழே போயிட்டாரு. அதே மாதிரி 96ல் வந்தவர் எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருங்கிறதுலே கீழே போயிட்டாரு. அப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் தலைமையில தொடர்ந்து ஜெயித்தவங்க கடைசியா இப்போ கீழே போயிட்டாங்க. இனிமேல் எப்படி நீங்க ஒரு கேடர் பேஸ்டு ஐடியாலஜிக்கலி பேஸ்டு பார்ட்டியை திரும்ப திரும்ப திட்டினீங்கன்னா அந்த கட்சிக்கு தானே இனிமேல் லாபம் வரும். திமுக எதிர்ப்புங்கிறது இனிமேல் எடுபடக்கூடிய ஒரு இதாட்டு நான் பார்க்கல. அப்போ அண்ணா திமுக அந்த திமுக எதிர்ப்பை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தாவேக்காவும் அதை பண்ணிட்டாங்கன்னா அது திமுகவுக்கு வளர்ச்சியை தான் கொடுக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த வளர்ச்சி தாவேக்காவை தோக்கடிக்கிறதுக்கு போதுமானதான்னு கேட்டா மீண்டும் நான் சொல்றேன், கலைஞர் சொன்னது மாதிரி 2, 3 சேர்ந்தாதான் ஒன்றை தோக்கடிக்க முடியும். நம்பர் 1ங்கிற பொசிஷன்ல தனியாட்சி இல்லாம 21 ஸ்டாலின் அந்தஸ்துல இல்லாம 4 கட்சி கூட்டணிக்குள்ள விஜய் இருந்தாலும் நம்பர் 1 அவர் தான். அப்போ 2 and 3 சேர்ந்தாதான் நம்பரை தோக்கடிக்க முடியும், ஒன்றை தோக்கடிக்க முடியும். இது உள்ளாட்சி தேர்தலில் வருமா வராது, இடைத்தேர்தலில் வருமா வராது, பெரிய எலெக்ஷன்ல இது வரும்னு நான் கருதுறேன். சரி சார், இன்னொரு பக்கம் நேற்றைய தினம் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் ஒரு திருமணத்தில் சந்திக்கிறாங்க. ஒரே சோப்பால 2 பேர் உட்காந்து பேசிக்கிற மாதிரிலாம் வீடியோக்கள் வந்துச்சு. என்ன பேசியிருக்காங்க சார்? காங்கிரஸால பாதிக்கப்பட்ட சீமானும் காங்கிரஸ் துரோகத்தால பாதிக்கப்பட்ட ஸ்டாலினும் ஒரே நேர்கோட்டில் சந்திச்சுக்காதான் நான் அதை பார்க்குறேன். இந்த இடத்துக்குள்ள ஒரு பழைய வரலாற்றை சொல்லி ஆகணும். 2009ஆம் ஆண்டு ஈழப்பிரச்சனையை மையமாக வச்சு சீமான் களமாடும் போது காங்கிரஸ் 15 தொகுதிக்கு மெஜாரிட்டி 8 தொகுதி அடி வாங்கிட்டு தப்பிச்சோம் பழச்சோம்னு தான் ராமசுப்பு போன்றவங்கலாம் திருநெல்வேலி ரீகவுண்டிங் மினிஸ்டர் ப. சிதம்பரம் கண்ணப்பா அது இந்த கேஸு இன்னும் முடிவுக்கு வரலான்னு நினைக்கிறேன். இது அப்பாவு கேஸு கூட வந்துட்டு அந்த மாதிரி தான் காங்கிரஸ் பெரிய பின்னடைவை சந்திச்சு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க நின்னது ஒரு 24 சீட் ஏதோ நின்னாங்கன்னு நினைக்கிறேன். அந்த தேர்தலில் நின்ன இடங்களில் ஒரு சில இடங்கள் தான் தென் சென்னை சித்திலப்பாக்கம் ராஜேந்திரன் ஒரு யாதவ், திருவள்ளூர் வேணுகோபால் 2, கரூர் தம்பித்துறை பொள்ளாச்சி 4 சீட்டு தான் தோத்தாங்க. ஸோ பெருமளவு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றாங்க. சீமானுக்கு பிரச்சாரம் திமுகவை பாதிக்கலை, காங்கிரஸை பாதிச்சு. இனத்தை கொன்னது காங்கிரஸ் தான் நினைச்சான். இப்பவும் சீமானோட பணி என்ன இருக்கும்னா ஒரு நம்பகத்தன்மையற்ற ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கூட லெஜ்ஜையோ கொஞ்சம் கூட அரசியல் நாகரிகமோ இல்லாத பச்சோந்தித்தனமான ஒரு கேடுகட்ட ஒரு சப்ஸ்டாண்டர்ட் கீழ்த்தரமான அரசியலை காங்கிரஸ் பண்ணியிருக்காங்க. ராகுல் காந்தி பண்ணியிருக்கிறாரு. ஒரு ட்ரெச்சரஸ் பொலிட்டிக்ஸை ராகுல் காந்தி பண்ணியிருக்காருங்கிறத தமிழக மக்கள் மத்தியில் காங்கிரஸ் நம்பகத்தன்மையற்ற கட்சி, இனத்தை அழிச்ச கட்சிங்கிறத சீமான் ஹெவியா கொண்டு அடித்து தகர்க்க முடியும். சீமானுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, அவருக்கு நாவன்மை இருக்குது, அவருக்கிட்ட உண்மையும் நேர்மையும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த இதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அது மக்கள் மத்தியில் பெருசா ஹிட் ஆகும். காங்கிரஸோட அன்னைக்குள்ள இன அழிப்பை சொன்ன சீமான் முறை 71 ஜெயித்த காங்கிரஸ், 77 ஜெயித்த காங்கிரஸ், 80 ஜெயித்த காங்கிரஸ், 84 ஜெயித்த காங்கிரஸ், 89 91 ஜெயித்த காங்கிரஸ், 2009 2004 கூட சோனியா பிரதமர்னு ஜெயித்த காங்கிரஸ் 2009 அடி வாங்குது. அத்தகைய ஒரு அடியை அடுத்தவர் மக்களவை தேர்தலில் சீமானால கொடுக்க முடியும்னு உறுதியாக நான் நம்புறேன். பிஎம்ஓவும் மோடியும் அதை நம்புறார். பிஎம்ஓ ரிப்போர்ட்டும் 8 எடுத்தவர் 4 போயிட்டாருன்னு அவங்க அதை பார்த்தாலும் கூட அவங்க தெள்ள தெளிவாக வர மக்களவை தேர்தலில் சீமானுக்கு பிரச்சாரம் காங்கிரஸை காலி பண்ணிடும், மாணிக் தாகூர் எல்லாம் விருதுநகரில் உண்டு இல்லைன்னு தூக்கி எரிஞ்சிரும்,
அங்கே உள்ள தமிழர்களோட எழுச்சி வந்து மாணிக் தாகூரை தலைகீழ அடிச்சிடும், அது ஜோதிமணியை காலி பண்ணிடுங்கிறதெல்லாம் அந்த பிஜேபி சைடும் அதை நம்புகிறாங்க. இந்த இடத்துக்குள்ள காங்கிரஸ் எதிர்ப்புங்கிற அந்த புள்ளி, காங்கிரஸால் பாதிக்கப்பட்ட ஸ்டாலினும் இன பாதிப்புக்காக காங்கிரஸை எதிர்த்து களமாடக்கூடிய சீமானையும் ஒரே புள்ளிக்குள்ள அங்கே இணைக்குதுன்னு நான் பார்க்குறேன். சரிங்க சார், பல்வேறு விஷயங்களை பயந்துட்டீங்க, கருத்துக்கு நடத்தையும் நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.